கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய மையப்பகுதி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா தானியேலுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அவனை சிங்க கபியிலே போடும்படியான ஒரு சூழ்நிலை, அவனை குற்றப்படுத்தி அவனுக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. ராஜாவுக்கு அதில் சம்மதம் இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ராஜா போட்ட உத்தரவின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறான். ஆனாலும் ராஜாவுடைய உள்ளான மனதுக்குள்ளே தெரிகிறது, தானியேல் நல்ல மனுஷன், நல்ல வாலிபன், அவன் மீது வேறு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அவன் கடவுளுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆகவே அவன் ஆராதிக்கிற, அவன் வழிபடுகிற, நம்புகிற, விசுவாசிக்கிற அந்த தெய்வம் அவனை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் யார் என்றால், கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையுள்ள அவரின் விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பொறுப்பு என்னன்னா, நிச்சயமாக அதுதான் நமக்கு உயிர் மூச்சை. எதுனா அவரை ஆராதிப்பது தான். ஆகவே அப்படி மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஞாயிறுதோறும் அவரை ஆராதிப்பதனால் என்ன மேன்மை, என்ன நமக்கு கிடைக்க போகிறது என்ற கேள்வி எத்தனையோ மனிதரிடத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம். அப்படி ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் போவதனால் என்ன லாபம், என்ன நன்மை என்று. ஆனால் ராஜா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் என்று. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதனைக்கு போனா தான் நம்மை குறித்து ஒரு சொல் வரும், நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று. அப்படி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்றாரு, உன்னை அவர் தப்புவிப்பார் என்று சொல்றார். அன்பானவர்களே, மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்கிறவரை பல்வேறு விதமான விதங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் தீய சக்தியாய் பிசாசனுடைய தந்திரமான சூழ்நிலைகளும் ஏதாவது ஒன்று நமக்கு எதிராக எழும்பிக் கொண்டே தான் இருக்கும். அவ்வப்பொழுது தாக்கி கொண்டே தான் இருப்பான். ஆனால் நமக்கு என்ன அதில் ஒரு பாதுகாப்புனா, அவரை ஆராதிக்கிற ஒரே காரணத்தினால நாம் பிசாசனுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஆகவே பிசாசனுடைய சதி திட்டங்களுக்கும் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் அவன் கொண்டு வருகிற எல்லா விபத்துகள் போராட்டங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவரிடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆகவே ஆராதனை செய்யக்கூடியதான நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விதங்களிலே நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆராதனைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே கிடைச்ச ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, நான் ஆராதனைக்கு போவதனால என் தேவன் என்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக நீங்கள் வாழலாம். ஆகவே மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு தனியாக செல்லுங்கள், குடும்பமாக செல்லுங்கள், குழுவாக செல்லுங்கள். எந்த விதத்திலும் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அவரை முழு மனதோடு ஆராதிப்போம். இனி வரக்கூடியதான நாட்களிலே நமக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தப்புவிக்கப்படுவதற்கு நல்ல ஒரு வழி என்னன்னா, அவரை ஆராதிப்பது மட்டுமே. அதை செய்யலாமே, ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காகவே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே உம்மை ஆராதிக்கட்டும். இனி வரக்கூடியதான எந்த பிரச்சனைகள், போராட்டங்களும், ஆபத்துகள், நாச மோசங்களிலிருந்து எங்களை நீ தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆராதனைக்கு செல்கிறவனுக்கு இப்படிப்பட்ட மேன்மையையும் பாதுகாப்பையும் கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.